மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக்கி கர்த்தரை விட்டு விலகுறோம் பாருங்க. இப்ப கர்த்தரிடத்துல திரும்புறோம் பாருங்க, அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறோம் பாருங்க. அதுதான் மனம் திரும்புதல். எதுவோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. மனம் திரும்புதல் என்னிலிருந்து நான் தேவனிடத்துல திரும்புகிறேன், நான் ஒண்ணுமில்லைன்னு திரும்புகிறேன், என்னால் ஒண்ணு ஆகாதுன்னு திரும்புகிறேன், நான் வெறுமைன்னு திரும்புகிறேன், நான் பாவின்னு திரும்புகிறேன், என்னை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு நான் திரும்புகிறேன், நீரே பாத்திர நீரே எல்லாம் ஆகும்னு நான் தேவன் பக்கமாக திரும்புகிறேன் பாருங்க. அதுதான் ஆழமான மனம் திரும்புதல். நம்ம அதை விட்டோம் இதை விட்டோன்னு திரும்பி இருப்போம். அதை நம்ம மேல வைக்கிற நம்பிக்கையை விட்டிருக்க மாட்டோம். தேவன் அதை வெறுக்கிறார். அதை தான் விட சொல்கிறார். மனுஷன் மேல வைக்கிற நம்பிக்கையை விடு. மனுஷன்னா யாரோ இல்ல, என் மேல் உன் மாம்சத்தின் மேல் புயபலமாக்காத, விடு அதை. அதுதான் மனம் திரும்புதல். விக்கிரகத்தை விட்டு மனம் திரும்புறோம். நம்மையே நேசிக்கிற நேசத்தில் திரும்புறதுதான் விக்கிரகத்தை விடுகிறது. விக்கிரகம்னா எங்கேயோ இல்லை, கல்லையும் மண்ணையும் அதை இதையும் விட்டுட்டோம்ங்கிறதல்ல விக்கிரகம். விக்கிரகம்ன்றது என் மேல் நான் வைக்கிற நம்பிக்கை விக்கிரகம். அது நாம் அப்படி ஆழமாய் மனம் திரும்பத்தான் தேவன் விரும்புகிறார். அடைந்தோம் என்கிறீர்களே, ஆதலால் கர்த்தராகி ஆண்டவர், இப்படியெல்லாம் சொல்லுகிற ஜனங்களே, கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது இதோ, அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன். நம்ம வாழணுங்கிறதுக்காக, நாம பதறாம இருக்கணுங்கிறதுக்காக, நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் வளர்ந்து கோபுரம் கட்டணுங்கிறதுக்காக, திட அஸ்திபாரமாய் நாம இருக்கணுங்கிறதுக்காக தேவனே ஒன்று செய்தார். அவர் இதோ அஸ்திபாரமாக, நான் அஸ்திபாரம் யாரு? கிறிஸ்து. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமே கிறிஸ்து அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை ஒருவனும் போட முடியாது, ஒருவரும் போடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் அஸ்திபாரம், நம்ம வாழலாம், நல்ல வாழ்க்கை தான். நம்ம வாழ்க்கையில் பிறருக்கு அஸ்திபாரம். நம்ம முன்மாதிரியா இருக்கலாம், நம்முடைய குடும்பம் முன்மாதிரியா இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை கூட நல்லா இருக்கலாம். அது இல்லை அஸ்திபாரம். கிறிஸ்து தான் நமக்கு அஸ்திபாரம். மனுஷன் மேல நம்ம அப்படி அஸ்திபாரத்தை வைத்தால் அவர்கள் சூழ்நிலையில கர்த்தர் அவரை நடத்த, நம்ம சூழ்நிலையில நம்ம நடத்த மாட்டாங்க. நான் அந்த அஸ்திபாரத்தில், கிறிஸ்துங்கிற அஸ்திபாரத்தில் இருந்தால் மட்டும்தான் நான் பதற மாட்டேன், சிதற மாட்டேன். ஆண்டவரே ஒன்று செய்தார். அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டது. அந்த கல் அது யாரு? கிறிஸ்து. இந்த பூமியில பாவ உலகத்துல பாவிகளோடு வந்து பாவம் செய்யாதவர் அவர். அவர் பரீட்சிக்கப்பட்டவர். பல சூழலில் நம்ம போல சோதிக்கப்பட்டும் அவர் பாவம் செய்யாதவர். அவர் பரீட்சிக்கப்பட்டவர், பல விதங்களில் பரீட்சிக்கப்பட்டவர். பரீட்சிக்கப்பட்டதும் அது விலையேறப்பட்டது. ஏதோ சும்மா சாதாரண கல் இல்லை, சும்மா செங்கல் மாதிரி நம்ம நினைச்சிக்க கூடாது. அது அவ்வளவு கற்பாறை, அது கண்மலை. அந்த அஸ்திபாரம் கிறிஸ்துவே. 1 கொரிந்தியர் 10 எழுதியிருக்கு, அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலை. அது விலையேறப்பட்டது. சும்மா ஏதோ நம்ம நினைச்சிட்டு இருக்க கூடாது. நம்மளை மாதிரி தான் ஆண்டவர் இருந்திருப்பாரு. நம்ம சோதிக்கப்படுறோம்ல, சோதிக்கப்படுறவங்களாம் எல்லாரும் அவங்களுக்கு விதத்துக்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் எடுத்துக்கிறது. என்ன மாதிரி தான் ஆண்டவர் இப்படி கோவப்பட்டுட்டு அப்புறம் சாரின்னு இருப்பாரா? துதி வந்து கேட்க வந்தோம். துதினா எப்படி வேணாலும் துதிக்கலாம்னு அர்த்தமா? எப்படி வேணாலும் இருந்துட்டு இங்கே துதி வராது. எப்படி வேணாலும் இருந்துட்டு ஏனோ தானோன்னு இருந்துட்டு இங்கே துதிக்கணும் வந்தால் துதியும் வராது, ஒன்றும் வராது. சாத்தான் சொல்றது உண்மை தானே? நேற்றைக்கு சண்டை போட்டுட்டு மன்னிப்பு கேட்க இங்கே வந்து துதிக்க வந்தான்னா ஷட் அப் யுவர் மவுத் இடியட் அப்படின்னு சொல்லிடுவான். பயமோடு என்ன துதிக்க உனக்கு அதிகாரம்? என்ன நடந்த, எப்படி நடந்து கொண்டாலும் என்ன சரி செய்திருக்கிற? எப்படி வேணாலும் துதிக்கலாம், தேவன் அதையெல்லாம் அப்படியே பொறுத்து கொள்ளு, அதெல்லாம் ரைட்டு தான். அப்படியே தான் நம்ம துதிக்க வர்றோமா? இல்லை. நம்ம ஞானிகள் நாம துதிக்கிறவரை அறிந்திருக்கிறோம், எப்படி துதிக்கணும்னு அறிந்திருக்கிறோம். நாம துதிக்கிறவர் யாருன்னு அறிந்திருக்கிறோம். நாம் எப்படிப்பட்டவளாய் துதி செலுத்த வேண்டும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அந்த துதியில் அர்த்தம் இருக்கு. அந்த துதியில் அவர் பிரியப்படுவார். எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. ஆண்டவர் பரீட்சிக்கப்பட்டார்.
அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஆண்டவரை இழுக்கக்கூடாது. எந்த விதத்திலும் ஒரு சாந்தமும் அமைதலும் இல்லாத ஒரு வாயாடியும் அடங்காத ஸ்திரியுமாய் இருந்து கொண்டு ஆண்டவர் உங்களை போலாம் சதிக்கப்பட்டாருன்னு எடுத்துக்கலாமா? அப்படிலாம் இல்லை. அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும். அவரும் சோதிக்கப்பட்டார். பல விதங்கள் அவரை நடத்தினாங்க. அவர் எப்படி இருந்தார்? சாந்தமும் மனத்தாழ்மையும். அப்படிதான் அவர் பரீட்சிக்கப்பட்ட போது நான் அப்படிதான் ஒரு சகோதரன் சொல்ல கேட்டிருக்கு. பரீட்சிக்கப்படுகிறார். எப்படி பரீட்சிக்கப்படுகிறார்? என்ன சவால்? பாவம் செய்கிறாரான்னு பார்ப்போம்னா, பாவம் செய்கிறாரா என்னன்னு பார்ப்போம் பாருங்க அப்படின்னு தான் சோதனை அவருக்கு வந்துதா? நோ. அவருக்கு எப்படி சோதனை வந்ததுன்னா, இவர் எவ்வளவு பரிசுத்தர்னு பாருங்க. நம்ம சோதிக்கப்படும் போது என்ன செய்கிறோம்? சும்மா சொல்லுங்க, தூங்காதீங்க. நம்ம சோதிக்கப்படும் போது என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கிற கேப்பு தான் என்ன? அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டு, புரியுதா நான் சொல்றது? அவர் பாவம் செய்யலை, நாம சோதிக்கப்பட்டு, சும்மா சொல்லுங்க, அவருக்கும் நமக்கு இருக்கிற கேப் எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாருங்க. அதை ஃபில் பண்ணத்தான் ஆண்டவர் இந்த பூமிக்கே வந்தாங்க. நாம சோதிக்கப்பட்டு பாவம் செய்தவர்கள், அவர் சோதிக்கப்பட்டு பாவம் செய்யாதவர். இப்ப அவரை போல நம்ம மாறணும்ல, அதுக்கு தான் ஆண்டவர் இங்க வந்தாங்க. பாவம் செய்தவர்களை பாவம் செய்யாமக்க, சும்மா உலட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. கர்த்தர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மன்னிக்கிறவர், அன்பு அன்பு எல்லாம் ரைட்டு தான். என்னை விட்டா நான் 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டது. ஒருத்தர் கூட அதில் தவறு சொல்ல முடியாது. என்னில் பாவம் உண்டு உங்களில் யார் சொல்லுங்க? ஏதாவது ஒரு மனுஷன் இந்த பூமியில் சொல்லுங்க. ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பார்த்து என்னில் பாவம் இல்லைன்னு யாராவது சொல்றீங்களான்னு கேட்ட யாராவது ஒரு ஆள் என்னது இவ்வளோ மௌனம்? ஒருத்தரும் கிடையாது. இந்த பூமிக்கு மனுஷனாய் வந்த ஒருவர் கேட்டது கிறிஸ்து மட்டும்தான். அவரில் பாவம் இல்லை. அப்படிப்பட்ட விலையேறப்பட்டதுமான திட அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரம் திடமானது, அதை அசைறது இல்லை, அதில் எங்கேயும் கீறல் வீரல் இல்லை. நான் பார்க்குறேன் என்னிடத்துல சில இதில் கீறல் விட்டுருக்கு, என்னன்னு தெரில. எங்கேயா இருந்தாலும் கோளாறு கீழே தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது திட அஸ்திபாரமானது. யாரு? கிறிஸ்து. திட அஸ்திவாரம் உள்ளதுமான மூளைக்கல்லா இருக்கும். அது தேவன் பிதா இந்த நம்ம சபைக்கு, சியோன்னா சபைன்னு சொல்லலாம், ஒவ்வொரு சகோதரனுக்கும் சொல்லலாம் மாதிரியாய், ஒவ்வொரு சகோதரனுக்கும் மாதிரியாய் மூளைக்கல்லாய் பரீட்சிக்கப்பட்டவராய் விலையேறப்பட்டவராய் வந்தவர் கிறிஸ்து. அவரை சியோனில் வைக்கிறேன், அவரை விசுவாசிக்கிறவன் பதறான். அதுதான் அஸ்திவாரம். சரி, அவரை விசுவாசிப்பேன் உட்கார்ந்துருக்கெல்லாம் விசுவாசிக்காமல இருக்கிறோம். விசுவாசத்தானே வந்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசித்து வந்தவர்கள்லாம் சகோதரிகள் சொல்லுங்களேன் கொஞ்சம் சத்தமா. அது அஸ்திவாரம். விசுவாசம் சர்ச்சந்திர பெருசா நம்ம பேசிக்கிட்டே இருக்கேன். நானும் சொல்றேன், நாமும் விசுவாசம் உயர்ந்தது தான். அது என்னன்னு எழுதியிருக்கு தெரியுமா? வேதம் அஸ்திவாரம்னு எழுதியிருக்கு. எபிரேயர் 6:1 தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் அப்படின்னு எழுதியிருக்கு. அது அஸ்திபாரம். அதுக்கு மேல கட்டணுமா வேணாமா? லோ என்னது விசுவாசம்னா நம்ம உச்சத்துக்கு தொட்டுட்டோம்னு நினைச்சுக்கிட்டு நாம யோசிச்சுட்டு இருக்கோம்ல, அதனாலதான் இந்த வசனத்தை நான் சொல்றேன். ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் 2ஆம் வசனம், மரித்தோரின் உயிர்த்தெழுதல் நித்திய அங்கதான் இல்ல 1ஆம் வசனம், கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். ஆவியானவரால் உணர்த்தப்படாம சபையில இருக்கணுமேங்கிறதுக்காக மனம் திரும்பும். சபையில நல்ல பேர் வாங்கணுமாங்கிறதுக்காக ஒரு சில காரியங்களை செய்யாம இருக்குது. ஆவியானவர் உணர்த்தி கன்விக்ட் பண்ணி இது பாவம், அவருக்கு முன்பாக வாழுகிற வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒரு செத்த கிரியை செய்து மனசாட்சியை அப்படியே தற்காத்துக்கிறது, மனசாட்சியை தட்டி கொடுத்துக்கிறது. செத்த கிரியை மனசாட்சியை சமாதானப்படுத்தி வைக்கிற வாழ்க்கை.
அதை விட்டுட்டு தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், இது ஒரு அஸ்திபாரம். இப்ப நம்ம கோபுரம் கட்டணுமா இல்லையா? விசுவாசமே கோபுரம் இல்லை, விசுவாசம் அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரத்தின் மேல் தேவனை அறிகிற அறிவிலே நம்ம வளரணும். அதான் கிறிஸ்தவ வாழ்வு. விசுவாசத்தில் வல்லவர்களாய் நம்ம மாறணும். மேலே ஸ்ட்ரக்சர் கட்டணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்னு கட்டணுமா வேணாமா? அதான கோபுரம். கோபுரம் என்ன? அஸ்திவாரமா? புரியலையே நான் சொல்றது? விசுவாசம்ங்கிறது அஸ்திவாரங்க. இப்ப ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம பரீட்சிக்கப்படுகிறோம். இங்க என்ன எழுதிருக்கு? விசுவாசிக்கிறவன் பதறான். அப்ப விசுவாசிக்கிற ஒருவன் இப்ப பதறாத ஒண்ணு கட்டுறான். அதான் ஃபவுண்டேஷன் கட்டுறான். ஒரு வீடு கட்டுறாரு, பதறாம இருக்கிற, எல்லாருக்கும் பதற சூழல் வருது. மத்திய எழுதின சுவிசேஷத்தை படிச்சீங்கன்னா, ஒரு கணத்தில் அறைந்தால் மறு கணத்தை திருப்பி காட்டுன்னு எழுதியிருக்கா? நம்ம வேடிக்கை காட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது, ஏமாந்து போயிடும். நம்ம எப்படி வர்றோம் அப்படின்னா, ஒரு கணத்தை அடிச்சா மறுகணத்தை திருப்பி காட்டுன்னு எழுதியிருக்கா? எப்படி விசுவாசத்துல தேவனை அறிகிற அறிவிலே நான் இன்னொரு கணத்தை காட்டுறது? தேவனை அறியணும், அவரை அறிகிற அறிவிலே விருத்தி அடையணும். ஒருவர் ஒரு அடி அடித்தாலே நான் காது வழி ரத்தம் வந்து கீழே வந்து செத்துருவேன். இன்னொன்று காட்டினா முடிஞ்சிருச்சு கதை அப்படின்னா, இன்னொன்று நான் காட்டணும் அப்படின்னா எனக்கு விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசம் என்ன? இப்போ செத்தாலும் நான் பரலோகத்தில் இருப்பேன்ற விசுவாசம் இருந்தால் தான் இன்னொரு கண்ணத்தை காட்ட முடியும். தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்தான். ஒரு மைல் கூப்பிட்டா 2 மைல் போனா எப்படி போகிறது? நான் பார்க்குறேன். ஃபங்க்ஷன் 10 மணிக்கும் பாங்க. நான் இத்தனை வருஷமா செய்கிறத சொல்கிறேன். நான் 10 மணிக்கு இருப்பேன், 9:55 கூட தான் இருப்பேங்க. ஆனால் ஃபங்க்ஷன் 11 மணிக்கு 11:30 மணிக்கு நடக்கும். ஜெபம் பண்ணிக்கிட்டு தூக்கம் வந்தால் தூங்கிட்டு உட்காந்துருக்கோம். ஒரு மைல் கூப்பிட்டா 10 மணி. இப்போ எத்தனை மணிக்கு போனோம்? 11 மணி, 12:30 மணி, அடுத்த மணி அடுத்தும் போகணும். முறுமுறுக்காமல் குறை சொல்லாமல் நாம் போகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஒரு மைல் கூப்பிட்டா 2 மைல் போகணும். விசுவாசத்தில் அப்படித்தான் நம்ம வளர்றோம். எதையோ ஒன்றை எடுத்துக்கணும்னு விரும்புகிறாங்க, நம்மகிட்ட இருந்து திருடணும்னு விரும்புகிறாங்க. என் பைக்கை வந்து ஒருத்தர் திருடு போட்டு கள்ளச்சாவி போட்டு திருடி என்ன மூலமாக மெனக்கெட்டு கிடக்கிறார். வாப்பா இந்த சாவின்னு கையில் கொடுக்கல, மேலே இங்கே எடுத்துருக்கிறவங்களுக்கு இதுக்கெல்லாம் என்ன வேணும்? இதெல்லாம் என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்கள், ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்க. என்ன வேணும்? தேவன் கொடுப்பாருன்னு விசுவாசம் இருந்தால் தான் சாவியை கொடுப்பேன். நான் விசுவாசம் இருந்தால் தானே எதையும் செய்ய முடியும்னு கேட்குறேன். அப்புறம் கோபுரம் கட்டுறதுனா எப்படி? ஆண்டவர் சொல்கிறார், இந்த பணத்தை கொடுத்துருன்னு சொல்கிறார். கொடு, ஒரு இடத்துக்கு அதை கொடு. எப்படி கொடுக்க முடியும்? ஒரு இடத்துல கடன் கேட்குற எவனுக்கும் அப்படித்தான் இருக்கு. உன்னிடத்தில் கேட்குற எவனுக்கும் எப்படி கொடுக்கறது? எனக்கு விசுவாசம் இருந்தால் தான், நான் தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து வளர்ந்தா தான் தேவன் தருவார்னு கொடுக்க முடியும். தேவன் தருவார். அப்போ விசுவாசம்ங்கிறது தேவனை அறிகிற அறிவில் இன்னும் அதிகமாக வளர்கிறது. முந்தானத்து நான் காய்கறி கடைக்கு போனேன். காய்கறி கடை போட்டு கேரட் வாங்கிட்டு வந்தேன். எடுத்து கடிச்சா கல் மாதிரி இருக்கு, முத்தல் போலன்னு. அதெல்லாம் அப்படிதான். அவருடைய அனுமதி இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காதுன்னு விசுவாசித்து தான் போகணும். யாரும் நம்மளை ஏமாற்ற முடியாது, யாரும் நம்ம கையில் இருந்த பணத்தை பறிச்சிட முடியாது, யாரும் ஒன்றுமே பண்ணிட முடியாது. நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டோம். அப்புறம் நான் யோசித்தேன், கடையில் போய் நின்ன உடனே, கர்த்தாவே உங்கள் அனுமதி இல்லாமல் என் தலையில் உள்ள ஒரு முடி கூட விழாது, ஒரு பைசா கூட போகாது. நீங்கள் அனுமதிச்சாதான் போகும், அனுமதித்தான் சொத்த கத்திரிக்காய் வரும், அனுமதிச்சாதான் எதுவும் நடக்கும். நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு போனால் இளைப்பாறுதல், சமாதானம். விசுவாசித்த நாமும் என்னது? விசுவாசித்த நாம் மட்டும்தான் இளைப்பாறுதலாக எல்லா சூழலிலும் இருப்போம்.
விசுவாசிக்கிறான்னு தான் பதறவே மாட்டோம். அப்ப விசுவாசம்ங்கிறது இன்னும் தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்து மேலே கட்டுற வீடு, ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டுறோம். அப்படி எல்லாரும் சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் எல்லாருக்கும் நமக்கு ஒரே இதுதான், நம்முடைய தலையில் உள்ள முடியெல்லாம் என்ன அவருடைய அனுமதி இல்லாம ஒன்றும் கீழே விழாதுன்னு சொன்னா எவ்வளவு பதஷ்டம் இல்லாமல் இருக்கலாம். சகோதரிகள் காலையில் எந்திரிச்ச உடனே படுக்கலையில் கிடக்கிற முடியை பார்த்து எப்படி யோசிக்கிறீங்க? பதறி போயா? இப்படியே போனா ஏன் நிலம் என்னவோ அப்படியா? அப்ப நம்ம மேல ஒரு பில்டிங் கட்டத்தான் நம்ம எல்லாரும் அழைக்கப்படும். சும்மா அஸ்திவாரத்தை போட்டுக்கிட்டே சும்மா ஒரு ஏதோ வீடு கட்டிட்டோம்னு திருப்திப்பட மனுஷருக்கும் பாக நீதி, மனுஷருக்கும் சபைக்கு சபையில் இருக்கிறோம், அப்படி இருக்கிறோம், அப்படி இருக்கிறோம், ஏதோ அந்த நீதி இந்த நீதி, மனுஷருக்கும் நீதி செய்து வீடு கட்டிட்டோம் திருப்திப்படக்கூடாது. அதுக்கு நாம் அழைக்கப்படலை. நாம் கோபுரம் கட்ட அழைக்கப்பட்டவர்கள், சீசராயிருக்க அழைக்கப்பட்டவர்கள். அப்ப தேவனை அறிகிறவர்களா நாம் இருக்கத்தான் செய்யணும் எல்லா இடங்களிலும். அப்படி விசுவாசத்தின் மேல் நம்ம கட்டப்படணும். இதுக்கெல்லாம் அடிப்படையை நான் விளங்குறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை வெளியிலிருந்து நம்ம எப்பவுமே ஆரம்பிக்க கூடாது. யாராவது கட்டடம் கட்டுறவங்க அப்படி பார்த்துறீங்களா? கூரையை போட்டுட்டு அஸ்திவாரம் போடுறவங்க. புரியுதா நான் சொல்றேன்? மேல இருந்து கட்டடம் கட்டுறவங்க யாராவது? எங்க இருந்து கட்டடம் கட்டுறோம்? கீழே இருந்து. ஆவி, ஆத்மா, சரீரம், அப்படிதான் கிறிஸ்தவ வாழ்வு. இந்த ஆழமான கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழணும்னா நாம் ஆவியில் மாற்றம் உண்டாகணும். அப்ப மட்டும்தான் நடக்குது. சும்மா நம்ம யாரும் ஜோடிக்கவே முடியாது. இது ஆவியில உண்டாகிற பாதிப்பு, ஆவியில் உண்டாகிற மனம் திரும்புதல், ஆவியில் இருக்கிற அசுசி நீக்கப்படுற வாழ்க்கை. அப்ப தேவன் ஆவியை தொடரும். சில நேரங்களில் நம்ம தப்பாக விளங்கிக்கிறோம். ஒரு காரியத்தை சொல்கிறேன். எபேசியர் புஸ்தகம் எத்தனையோ முறை பேசிட்டோம், நான் திரும்பவும் சொல்கிறேன். அதை வாசிக்கிறது 2ஆம் அதிகாரம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சொல்கிறேன். ஆதியிலே தேவன் மனுஷனை உண்டாக்கினார், அவனை ஆணும் பெண்ணுமாய் உண்டாக்கினார். அவனை எப்படி உண்டாக்கினார்? மண்ணினால. எங்கே எழுதியிருக்கு? ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் மண்ணினாலே உண்டாக்கினார்னு எழுதியிருக்கு. மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் எப்படி உண்டாக்குறாருன்னு எழுதியிருக்கு. உண்மை சொன்னா தானே கொஞ்சம் தூக்கமெல்லாம் போகும். சொல்றது எப்படி எழுதியிருக்கு? மண்ணினாலே. இந்த மனுஷனுக்கும் இந்த மிருகத்துக்கும் என்னதான் வித்தியாசம்? நீங்க உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை 7ஆம் வசனம் 2:7 மண்ணினாலே உருவாக்கி எழுதியிருக்கா. அடுத்து 19ஆம் வசனம் தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகல விதமான மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி எழுதியிருக்கா. சரியா? இந்த மிருகத்துக்கும் இந்த மனுஷனுக்கு நடுவில் என்னதான் வித்தியாசம்? அவனுக்கு தேவன் தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவானான். ஆத்மாவாகல, ஜீவாத்மாவாய் மாறினான். ஜீவாத்மாவான என்ன? தேவ சத்தத்தை கேட்கறதுக்கு தேவனோட பேச முடியும். தேவனை அறிகிற அறிவு. அவனை ஜீவ ஆத்மாவை ஜீவனை தன் ஜீவனை கொடுத்தார். அவன் இப்ப தேவனை அறிகிறான். இந்த மிருகங்களுக்கெல்லாம் தேவனை அறிகிற அறிவில்லை. அதுல நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதல. அதுதான் மண்ணுக்குரியதே பார்த்துட்டு இருக்கு. இவனுக்கு தேவன் ஜீவ சுவாசத்தை ஊதினான். அவன் ஜீவ ஆத்மாவானான். பாவம் செய்தானா? பாவம் செய்த பிறகு என்ன நடந்துருச்சு? செத்தான்னு எழுதியிருக்கான். சாகவே சாவாய். செத்தாங்களா? பிசிக்கலா செத்தாங்களா? இப்போ என்னதான் சாவு நடந்துட்டு? ஆவி தேவனை அறிகிற அறிவு போயிட்டு, தேவ சத்தத்தை கேட்கிற தொடர்பு அவனுக்கு அருந்து போச்சு. தேவனோட பேசும் தொடர்பு அவனுக்கு அருந்து போச்சு. இப்ப அவன் ஆத்மாவும் சரீரமும் உண்டாகி பாபேல் கோபுரம் கட்டுகிற அளவுக்கு உயர்ந்தான். அதான் மனுஷனுடைய இன்டலெக்சுவல் லைஃப், இன்டலெக்சுவல் மைண்டு. அவன் சரீரமும் அவன் ஆத்மாவும் சேர்ந்து பாபேல் கோபுரம் உலகளாவ வானத்தை தொடுகிற அளவுக்கு ஒரு கோபுரத்தை கட்டக்கூடிய டெக்னாலஜி அவனுக்கு உண்டாயிட்டுது. ஆவி இல்லாத மனுஷனுடைய வாழ்வு இப்படி அக்கிரமங்களிலும் இப்ப எடுத்துக்கங்க. நிறைய காரியங்கள் நமக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டிலும் தெரியும். அப்போஸ்தலன் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நமக்கு என்ன அதை சொல்லுகிறார், எப்படி நம்மளை விளக்குறார்.
அக்கிரமங்களின் முதல் வசனம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தொருளாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார்னு எழுதியிருக்கு. நம்ம ஏற்கனவே செத்தா இருந்தோம். செத்து இருந்தோமா இல்லையா? ஒன்றும் சொல்லவே மாட்டேன்றீங்களே. என்ன செத்து இருந்தோன்னு அடுத்த வசனம் எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? முற்காலத்தில் உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாகும் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியும் நடந்து கொண்டோம். அது நமக்கு தெரியல, செத்திருந்தோம். அடுத்த வசனம், அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நம்ம மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மனசும் மாம்சமும் விரும்புகளை செய்து சுபாவித்தனாலே மற்றவர்களைப் போல கோபாக்கிரின் பிள்ளைகளாக இருந்தோம். அது நமக்கு தெரியல, செத்திருந்தோம்னா. தேவன் நம்முடைய ஆவியை உயிர்ப்பித்தார். இப்ப நம்முடைய பாவமெல்லாம் நமக்கு புரிஞ்சிருச்சு. ஓ தேவனே, நான் பாவியின் ஆழமாய் உணர்வடைந்தோம். அடுத்த வசனம் எழுதியிருக்கு, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பை நாம் அறிந்தோம். ஓ தேவனே, உம்முடைய குமாரனாய் இயேசுவை என் பாவங்களுக்காக நீ சிலுவையில் ஒப்பு கொடுத்தீரே. எவ்வளோ பெரிய பாவி, பாவமறியாத அவர் எனக்காய் பாவமானாரே என்கிற அந்த உணர்வை நான் பெற்று தேவ தயவை அன்பை நான் அறிந்தேன். இப்படிதான் ரட்சிக்கப்பட்டோம். ஆவியை தான் தொட்டாங்க, சரீரத்தை அல்ல, ஆத்மாவே அல்ல. ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருந்ததுன்னா ஒரு மனுஷனுக்கு ஒன்று புரியும். 1 யோவான் எல்லாத்துக்கும் ஒரு அஸ்திவாரம் தேவனாய்த்தான் இருக்கிறார். பிள்ளைகளிடத்தில் அன்பில்லாத தாய் தகப்பு அங்க உட்கார்ந்துருக்கோம். அவிசுவாசி பிள்ளைகள் சபைக்கு வர்ற பெற்றோரை கூட நம்ப முடியல. பிள்ளைகள் அவிசுவாசிகளாய் போனதுக்கு என்ன காரணம்னு நீங்க இன்னும் சிந்திக்கல. என்னன்னே சிந்திக்கல. ஏன்னா அஸ்திவாரம் நமக்கு நல்லா இல்லை. அஸ்திவாரம் என்னன்னு எழுதியிருக்குன்னா, அவர் 19 வசனம், அன்பு அன்பு அன்பு. நம்ம என்னமெல்லாமோ மனுஷிகமா அன்பு கை கொடுத்து கட்டி பிடிச்சி என்னமெல்லாமோ பண்ணி கூடி 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 பேசி என்னமோ ஒரு பெரிய பாவத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டது போல யோசிக்கிறோம்ல. அன்பு கூறுறதுக்கு எத்தனையோ பிரயத்தனங்களை எடுத்துக்கிட்டு கிடக்கிறோம். அஸ்திவாரம் சரியா இல்லாதனால, அஸ்திவாரத்தில் நம்ம இல்லாதனால எல்லா அன்பும் மனுஷிகமாகவே போகுது. என்ன எழுதியிருக்கு? அவர் முந்தி 19 வசனம், 1 யோவான் 4:19, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால். அதான் அஸ்திவாரம். அஸ்திவாரம் என்ன? தேவன் முந்தி என்னிடத்திலே அன்பு கூர்ந்திருக்கிறார்னு எனக்கு அஸ்திவாரமே நல்லா தெரியும். இப்போ அந்த அஸ்திவாரத்தின் மேலே ஒன்று கட்டுகிறேன். எப்படி எப்படி எழுதியிருக்கு? நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். இது அஸ்திவாரம். அடுத்த வசனம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும். அவர் முந்தி அன்பு கூர்ந்தார் என்று ஒருவன் அறிந்து தேவனிடத்தில் அன்பு கூறுகிறான். அப்படி ஒருவன் அறிந்தும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன், அவன் அஸ்திவாரத்தை அறியாதவன். அப்படிதான் நான் சொல்றேன். அவன் அஸ்திவாரத்தை அறியாதவன். அஸ்திவாரம் என்ன? அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார், நானும் அன்பு கூறும். நாம் முதல்ல அன்பு கூறணும் இல்லை, முடியாது. அஸ்திவாரம் என்னன்னா, முந்தி அவர் என்னிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார், அவர் எனக்கு மன்னித்திருக்கிறார், நான் மன்னிக்கிறேன். அவர் எனக்கு இரக்கம் காட்டியிருக்கிறார், நான் இரக்கம் காட்டணும். அவர் எனக்கு தயவு காட்டியிருக்கிறார், நான் தயவு காட்டணும். அவர் என் மேல் பிரியமா இருக்கிறார், நான் பிறர் மேல் பிரியமா இருக்கிறேன். எல்லாமே அஸ்திவாரம் தான். அஸ்திவாரம் கிறிஸ்து. அங்கே இருந்து தான் எந்த சோர்ஸும் நமக்கு வர, அங்கே தான் கட்ட முடியும். அதுதான், அதுக்கு மேலே தான் எதையுமே கட்ட முடியும். இல்லைன்னா எல்லாமே இடியும். அன்பு மாயமற்றதாய் மாறும், சகோதர சிநேகம் மாயமுள்ளதாய் மாறும், குடும்ப உறவுகள் மாயமுள்ளதாய் மாறும், பிள்ளைகள் தாறுமாறாய் போகும். ஏன்னா நாம் அஸ்திவாரத்தில் இல்லை. அவர் முந்தி அன்பு கூர்ந்திருக்கிறார், நான் ஒன்றும் செய்யல ஆண்டவரே அப்படிங்கிற அஸ்திவாரத்திலிருந்து நான் இப்போ அன்பு கூறணும். அது ஈஸி. எபேசியர் புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். இப்படி நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டது. உண்மையாகவே திறக்கப்பட்டா தான் நாம் யாருன்னு நம்ம உணர்வோம். அப்படித்தான் திறந்தாங்க தேவன். அப்படி திறந்த பிறகு
அவருடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாய் நாம் அந்த அஸ்திவாரத்திலிருந்தே அவரை பார்க்குறோம். ஏன்னா கண்ணை திறந்திருக்காங்க, நம்ம ஆவியை உயிர்ப்பித்திருக்கிறோம். இவ்வளோ நாள் என்ன நடந்தது? இப்பவும் ஒரு சிலருக்கு என்ன நடக்குது? சிலருக்கு ஆவி உயிர்ப்பிக்கப்படலை, உயிர்ப்பிக்கப்படாத மாதிரி நடிக்கிறோம். தயவுசெய்து அன்பா சொல்கிறேன், ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கான்னு மட்டும் சிந்திங்க. நம்ம அதை தான் சிந்தி. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோமா? உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஆவியானவருடைய சத்தத்தை தான் கேட்கும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம். மாம்ச சிந்தை மரணம். மாம்ச சிந்தை, அது என்ன மாம்ச சிந்தை? ஆவி உயிர்ப்பிக்கப்படாத ஒரு வாழ்க்கை அப்படின்னு கூட வச்சுக்கணும். அந்த கான்டெக்ஸ்டில் எழுதலைனாலும் அப்படி வச்சுக்கணும். மாம்ச சிந்தை மரணம். ஆவியின் சிந்தை என்ன? ஜீவனும். உயிர்ப்பிக்கப்பட்ட மனுஷனுடைய சிந்தை என்ன? கிறிஸ்துவின் சிந்தை. தேவன் தம்முடைய ஆவியினால தான் நம்ம ஆவியை உயிர்ப்பிச்சான் இல்லையா? ஆவியை உயிர்த்தி தானே ஆதாமை உயிர்ப்பித்தார் அப்படின்னு தான் எழுதியிருக்கு. இப்பவும் தேவன் நம்ம உயிர்ப்பித்தாரா? அது எதனால்? தம்முடைய ஆவியினால, பரிசுத்த ஆவியினால தான். பரிசுத்த ஆவியினால உயிர்ப்பிக்கப்படாத ஒருவர் ஆவியினால் நடத்தப்பட முடியாது. பரிசுத்த ஆவியினால உயிர்ப்பிக்கப்படாத ஒருவர் சும்மா சட்ட திட்டங்கள் சபையில் அப்படி இப்படி நம்ம நடந்து கொண்டு நல்ல பிள்ளைகளா, நம்மளை நல்லவங்களாக்க தேவன் வரல. நம்ம அப்படி விளங்கிக்கிறணும். உயிர்ப்பிக்க தான் வந்தாங்க. நம்ம நல்லவங்களாக்கவோ ஏதோ மாற்றம் செய்யவோ நம்மள்ட்ட வரல. ஏதோ பேச்சை மாற்ற, ஏதோ ட்ரெஸ்ஸை மாற்ற, ஏதோ நம்மளை ஒரு மாதிரி அலங்கரிச்சிக்க, அந்த மாதிரிலாம் தேவன் வரல. அதுக்கு வரல. தேவன் உயிர்ப்பிக்க வந்தார். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அவர். நம்மளை உயிரடைய தான் செய்ய வந்தாங்க. என்னத்தை உயிரடைச்சிருந்தாங்க? செத்து கிடந்த ஆவியை உயிர்ப்பித்தார். இப்போ ஒரு மனுஷன் தேவனை அறிகிறான். அவனுடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை ஆகுது. குறைவுகள் இருக்கலாம், ஆனால் அவனுடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாக தான் மாறுது. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கிடையாது. அவருடைய சிந்தை என்ன? பிலிப்பியர் புஸ்தகம். உண்மையாகவே நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டோம்னா நம்மிடத்துல குறை இருக்கலாம், ஆனால் நம்முடைய நிறைவு நம்ம நோக்கி போகிற பாதை அது ஒன்று தான். பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவனவன் தனக்கானதை நோக்குகிறது கிறிஸ்துவின் சிந்தை அல்ல. நேற்று கூட நான் கேட்டேன், நானும் என் உற்சாகம் தான் அதே யோசித்தேன். சில நேரங்களில் ஆண்டவரை உற்று பார்த்தா, அவர் மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு போகிறாங்க, லாசர் இறந்து விட்டார். எவ்வளவோ சுவிசேஷத்தை சொல்லி 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 தான் அவர் சத்தியத்தை சொல்லிக்கிட்டே தான் இருந்த 2 பேருக்கும். அவன் டெஃபனட்டா அவன் உயிரோடு எழுந்திருக்கத்தான் போகிறான் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? அவன் எழுந்திருக்க தான் போகிறான், அல்லது நித்தியத்தில் எழுந்திருப்பான். தெரிஞ்சுதான் போகிறார். அவன் பிழைப்பான்னு தான் சொல்கிறார். மார்த்தாள் மரியாள் என்ன சொல்கிறாங்க? அழுறாங்க. நானாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன்னு. எவ்வளவு சொல்லிட்டோம் உங்களுக்கு, இன்னுமே அழுதுகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு விசுவாசம் இல்லை? எவ்வளவுதான் உங்களுக்கு சொல்கிறதுன்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ விசுவாசித்தா அப்புறம் என்ன செஞ்சாங்க? அடுத்து ஒரு நீண்ட மலைப்பிரசங்கம் பண்ணாங்களா? இல்லை, அழுதான். 1000 பிரசங்கத்தை விட ஒரு அழுகை மேலானது. பதியும். அவங்க துக்கத்தில் நம்ம அழுகிறோம் பாருங்க, அவங்க கஷ்டங்களில் நாங்கள் பங்கு பெறுகிறோம் பாருங்க. அந்த அழுகை பதிஞ்சு நிற்க முடியும். ஆண்டவரே, நான் எப்படி இருக்கணும்? ஆண்டவரே, உங்கள் சிந்தை எப்படி இருக்குது? நம்ம எல்லோரும் அப்படித்தாங்க. தனக்கானதை நம்ம தேடக்கூடாதுல்ல. எத்தனையோ வருஷங்களாக நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம வளரணும். எல்லாம் பிரசங்கத்தை கேட்டாங்க, கொண்டாங்க, ஆளாளுக்கு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆண்டவர் அம்போடு விட்டுட்டு மறுநாள் காலையில் கேட்டிருக்க இடம் எனக்கு தெரியல. காலையில் வந்தாங்க,
வழக்கமாக சுவிசேஷத்தை சொன்னார். அற்புதம் அப்படி இப்படி எல்லாம் செஞ்சாங்க. ஆண்டவரே நேற்று எங்கே தங்கி இருந்தீங்க அப்படின்னு கேட்க நானே இல்லை. என்ன சொன்னார்? இன்னைக்கு பிரசங்கமெல்லாம் ஒன்றும் கிடையாது. நேற்றுக்கு நான் தங்கி இருந்தேன், எங்கே தங்குறேன்னு கேட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்கன்னு யாராவது கேட்டீங்களா? ஒரு காஃபி நான் பார்க்குறேன். கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு ஒரு காஃபி குடித்தா தான் அந்த ஸ்டெமினா அப்படி ஆகுது, நான் பார்க்குறேன். அவர் விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்க. அவர் தனக்கானதை காலைல வந்து சொன்னார். முதல்ல பிரசங்கமே என்ன? நேற்று நான் அங்கே பாறைக்கு கீழே படுத்திருந்தேன் அப்படின்னு சொன்னாலே போதும். அவங்களுக்கு எல்லாம் என்ன வந்திருக்கும்? அடப்பாவிங்களா, ஒருத்தர் கூட நம்ம கேட்கலையான்னு குற்றமான சாட்சி வந்திருக்கும். ஒன்றும் சொல்லலை. அவர் வழக்கம் போல் பேச ஆரம்பிக்கிறார். தனக்கானது அவர் தேடலை. எவ்வளவு நல்ல ஆண்டவர்! அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாய் இருக்கிற மூளைக்கல் சியோன் இருக்கிறது, விசுவாசிக்கிறவன் பதரா. குடும்ப சூழ்நிலையில் எப்படி யோசிக்கிறோம்? ஆண்டவர் ஒரு முறை மத்தேயு 15:14-15 நீங்கள் வாசிங்கன்னா, ஜனங்களுக்காக என்ன செய்கிறேன்? மத்தேயு 14, நான் உற்சாகம் அடைகிறேன். அதை நான் வாசித்த கர்த்தாவே என்னை அப்படி ஆக்கும். 15ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். ம் 14 அவசரம் மனதுருகினார். 15:32. ஓகே, 15:32. பின்பு இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாத இருக்கிறார். அப்படி அவர் தனக்கானதை தேடாதவர், பரீட்சிக்கப்பட்ட அவரை தான் நான் விசுவாசிக்கிறேன். வயசாகுதுங்க. வயசாகுனா அப்படி பசி வந்தால் 10 பறக்கிற மாதிரி விலங்குது. அடுத்து எதையாவது பிடிக்கணும். இப்படி இருக்கு. இன்னும் கொஞ்சம் சுகர் டேப்லெட்லாம் போட்டிருந்தா என்ன செய்யறது? 3 நாள் பிரசங்கித்தாரு. கேட்குறீங்களா? கேட்குறீங்க? 3 நாள் பிரசங்கித்தாரு. அவருக்கு பசி இருந்துச்சா? ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்க. சத்தமாக சொல்லுங்களேன். இப்போ யாருக்காக பரிதவிக்கிறார்? இதுக்கு நடுவில் யாராவது காப்பி வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது பாட்டில் ரன்னிங் 3 நாள் பவுலே பிரசங்கித்தார். என்ன சத்தம், எவ்வளோ ஜனம்! ஆனால் அவர் யாருக்காக பரிதவிக்கிறேன்னு சொல்ற? ஜனங்களுக்காக. தனக்கானதை எவ்வளவு தேடாதவராக இருக்கிறார். பிள்ளைகளுக்காய் பரிதவிக்கிற தாய், மனைவிக்காய் பரிதவிக்கிற ஒரு புருஷன், புருஷனுக்காய் பரிதவிக்கிற ஒரு மனைவி, சபைக்காய் பரிதவிக்கிற சகோதரர்கள். தனக்கானதை தேடினா நமக்காக மட்டும்தான் பரிதவிப்போம். கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நமக்கு வராது. இதுதான் அஸ்திவாரத்துக்கு மேலே கட்டுகிறது, கோபுரம் கட்டுகிறது. தேவனை அறிகிற அறிவு. நான் விசுவாசிக்கிறேன் அப்படிங்கிறது இல்லை. விசுவாசம் சும்மா அஸ்திவாரம். விசுவாசம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறதுனால மேலே கட்டிட்டோம்னு நினைக்கக்கூடாது. விசுவாசங்கிற அஸ்திவாரம். அப்படித்தான் எபிரேயர் எழுதியிருக்கு. அஸ்திவாரமாக மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி இயேசுவை போல நாம் மாறுபடிக்கு கடந்து போவோமாக. இதெல்லாம் யாரால சாத்தியம் அப்படின்னா தேவனால தான் சாத்தியம். யாருக்கு சாத்தியம்? தேவனால் ஆவியை உயிர்ப்பிக்கப்பட்டவர்களுக்கு தான் இது சாத்தியம். ஆவியை ஆவி உயிர்ப்பிக்கப்படலன்னா தேவனுக்கு கிரிவலை சிந்திக்காது. எல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஓடும். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஓடும்? இந்த ஆத்மா இருக்குதே அது பயங்கரமானதுங்க. சரி, எது இது ஆவிக்குரியதா ஆவிக்குரியது இல்லையான்னு கண்டே பிடிக்க முடியாது. தேவனுடைய வார்த்தையை பற்றி எப்படி எழுதிருக்கோம் எபிரேயரில்?
தேவனுடைய வார்த்தையானது இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் வீட்டில் போய் வாசி. ஆவியையும் ஆத்துமாவையும் பிரிக்கக்கூடிய வல்லமை உள்ளதாயும் இருக்குது. ஆவி ஆத்துமாவையும் பிரிக்கவே ரொம்ப கஷ்டம். அது நல்லது போல நம்மளை கொல்லுகிறது தான் ஆத்துமா. நம்மளை மேலோட்டமாய் கிறிஸ்தவர்களாய் மாற்றுகிறது தான் ஆத்மா. தப்பே அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. சீசர்களோடு இயேசுவோடும் தர்க்கம் பண்ணி கொண்டிருந்தார்களே சாஸ்திரிகள், நியாய சாஸ்திரிகள், பரிசேயர்கள், அவர்கள் ஆவியிலே பிழைத்தவர்களா ஆத்மாவிலே பிழைத்தவர்களா? ஓய்வு நாளில் பயிரை கொய்து சாப்பிடுறது சரியா தப்பா? அப்ப ஒண்ணுமே சொல்லலாம், என்ன செய்யுது? தப்பு. தப்பு தானே? அவங்களுக்கு தெரியுதா இல்லையா சரி எது தப்பு எதுன்னு? ஆவியினால் ஒருவர் நடத்தப்பட்டார். அவர் யாரு? கிறிஸ்து. அவர் அதை வயலேட் பண்ணாங்க, ஓய்வு நாளை மீறினார். ஆவி எது ஆத்துமா எதுங்கிறத பிரிச்சார். ஒரு கழுத குழியில் விழுந்தா தூக்கி விடுகிறதா, தூக்கி விடாம ஓய்வு நாள் ஆசரிக்கிறதா? ஆத்மாவுக்கு ஆவிக்கு ஸ்லைட் டிஃப்ரெண்ட் தான். அவனை பார்த்தா உன்னதமான ஆளா இருக்கிறான், தேவரையே குற்றப்படுத்துவனா இருக்கிறான். ஒருவரோ ஆவி ஆத்மாவை பிரித்து ஆவியினால் ஒருவர் நடத்தப்படுகிறார். அவங்க புரியுதான் ஆவி ஆத்மா எதுன்னு? இல்லைன்னா வஞ்சிக்கவே படுவோம். 2 சொட்டு அழுதுட்டோம்னா நம்முடைய ஜபம் கேட்கப்பட்டதான் நினைச்சிருவோம். அதான் ஆத்மா. ஒரு நீதி செய்துட்டோம்னா அவ்வளவுதான், புலகாங்கிதான் அடைஞ்சு மற்றவங்களெல்லாம் நியாயம் திருத்திடுவோம். அதான் ஆத்மா. ஆவிக்குரியவன் இன்னும் ஆழமாய் கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்துக்கு அனுப்பி அனுப்பி ஆத்மாவையும் ஆவியும் பிரிக்க தேவனையே அனுமதின்னு சொல்லும். நம்மெல்லாம் நன்மை செஞ்சா யாருக்கு நன்மை செய்வோம்? சும்மா சொல்லு, சாதாரணமாக சொல்லு. நம்ம நன்மை செஞ்சா யாருக்கு நன்மை செய்யணும்? அதையாவது சொல்லணும். விசேஷமாய் விசுவாச குடும்பத்தார். அப்படித்தானே? ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்க. நன்மைனா என்னன்னே நமக்கு தெரியாது. விசுவாச குடும்பத்தாருக்கும் தெரியல, எவருக்கும் தெரியல. எனக்கு நான் எனக்கே. கர்த்தர் ஆசீர்வதித்தால் சாப்பிடுகிறேன், கர்த்தர் ஆசீர்வதித்தால் சாப்பிடுகிறேன். அப்படியா? இல்லை, நம்ம அப்படி இல்லை, வளர்றோம். நான் ஆண்டவர் நல்ல சமாரியன்னு சொன்னாங்களா? அது யார்? அந்த நல்ல சமாரி ஓமானம் சொன்னாங்களா? அதில் அந்த கள்ளன் யாரு? எரிகோவுக்கு போன அவன் எந்த ஜாதியான்? ரட்சிக்கப்பட்டவனா ரட்சிக்கப்படாதவனா? நம்ம சபையை சேர்ந்தவனா வேற சபையை சேர்ந்தவனா? எதுவுமே இல்லை. ரைட்டா? நன்மை யாருக்கு செய்யலாம்? யாருக்கு செய்ய தேவன் சொல்றாங்க? நமக்கு நன்மைனா எப்படி? ஆவி ஆத்மாயும் பிரிச்சா ஒரு விஷயம் நமக்கு புரியும். நம்ம வழியில குறுக்கிடுகிற நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனே உதிக்கப்படுகிற தேவனுடைய பிள்ளை நான். அதனால யாருக்கு நன்மை செய்யும்? அவங்க நம்ம சபையா இருக்கணும்னு இல்லை, இன்னொரு சபையா இருக்கணும்னா இருந்தா பரவாயில்ல, அஞ்ஞானியா இருந்தா பரவாயில்ல, நன்மை செய். ஆண்டவர் அப்படிதான் செய்த. நீயும் போய் அப்படியே செய். 2 பேர் போனாங்களா? ஆறாரு? லேவியனும் இவன் நம்ம இனத்தான் அல்ல, இவன் நம்ம சபையை சேர்ந்தவன் அல்ல அப்படின்னு தானே சொல்லிக்கிட்டு போனாங்க. நன்மையை செய்ய யாருக்கு சொன்னார் ஆண்டவர்? இப்போ டாப்பர், ஐஏஎஸ் டாப்பர் யாரு? நம்ம சிஎஃப்சியா? ஒன்றுமே சொல்ல புரியாத மாதிரி இருக்கீங்க. நம்ம சிஎஃப்சியில் இருக்கிற பிள்ளைகள் தான் டாப்பர் ஐஏஎஸ் வாங்கியிருக்காங்களா? இப்போ பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் நம்ம சபையில் இருக்கவங்க தானா? அப்போ இதெல்லாம் யார் கொடுத்தா? இந்த ஆசீர்வாதமெல்லாம் யார் கொடுத்தது? ஒன்றுமே சொல்ல. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனே உதிக்கப்படுகிற தெய்வம். எந்த ஆசீர்வாதம்? அவர் நன்மை தானே செய்கிறாரு. நாமே எப்படி இருக்கோம்? அவரை போல தானே மாறணும். நீயும் எனக்கு பிறன் யாருன்னு கேட்டான். அதுக்கு தான் இந்த ஓமானம் சொன்னாங்க. எனக்கு பிறன் யார் அப்படின்னு கேட்டதுக்கு தான் பதில் சொன்னாங்க. ஆண்டவரை போல வளரணுமா வேணாமா? என்ன சொல்றீங்க? வளரணுமா வேணாமா? அஸ்திவாரம் போதுமா? மேலே கட்டணுமா? கோபுரம் கட்டணுமா? கோபுரம் கட்டணுமா? அப்படி தான் நம்ம வரணும். எதுவும் நம்ம யோசிக்கக்கூடாது.
எல்லாருக்கும் நன்மை செய்யும். விசேஷமாய் செய்யுங்க, வேண்டான்னு சொல்ல. ஆனாலும் நம்முடைய கண்களில் படுகிற எல்லாருக்கும் நன்மை சொல்றதா இருக்கணுமா வேணாமா? சுருக்கிக்கிறோமே எப்படி? நம்ம சபை இப்படிதான் நிற்க போறோமாங்க? வேணாம். நாங்கள் இங்கேருந்து வந்திருக்கிறோம், கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வந்து நிற்பாங்க. இங்கே கருமிகளும் இங்கே சுயநலக்காரர்களும் தனக்கானதை தேடுவர்களும் கிறிஸ்துவின் சிந்தை இல்லாதவர்களும் எப்படி இருக்கணும்? நம்ம அஸ்திவாரம் பெருசாக நம்ம யோசிச்சு எல்லாம் ரைட்டு தான் நம்ம சொல்கிறது எல்லாமே. ஆனாலும் போடப்பட்டிருக்க அஸ்திவாரத்தின் மேலே நாம் கட்டணுமா வேணாமா? கோபுரம் கட்டணுமா வேணாமா? கோபுரம் கட்ட வந்தவர்கள் நாம் சும்மா ஏதோ சின்ன சின்ன விஷயங்களில் திருப்தி கொண்டு எல்லாத்தையும் நாம் அப்படியே விட்டுறக்கூடாது. சும்மா மனுஷருக்கு முன்பாக ஒரு சபையில் எத்தனை வருஷமாக இருக்கிறோம், மனுஷருக்கு முன்பாக சாட்சி நீதி சின்ன சின்ன நீதிகளை செய்து நாம் ஒரு சின்ன வீட்டை கட்டிட்டு திருப்தி கொள்ளக்கூடாது. இதெல்லாம் மனுஷருக்கு முன்பாகத்தான் செல்லும். தேவனுக்கு முன்பாக நம்ம கோபுரம் கட்ட வந்த மக்கள், நமக்கு உண்டான எல்லாவற்றையும் நம்ம வெறுக்க அழைக்கப்பட்ட மக்கள். யோவான் லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் எப்படி எழுதியிருக்கு? அங்கே தான் சொன்னாங்க கோபுரம் கட்டன்னு சொல்லி. அப்படியே உங்களில் எவனாவது தனக்குண்டான எல்லாவற்றையும் வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அப்போ சீசர்களாய் வந்தவர்கள்னா சீசராய் இருக்க வந்தவர்கள். ஆண்டவரே உங்களை போல மாறணும், கிறிஸ்து இயேசுவை போல நான் மாறணும். நமக்கு தெரியலைங்க, நான் சொல்கிறத நீங்கள் தப்பாக விளங்கிக்க வேண்டியது. நேற்றைக்கு கூட நாம் அதை கேட்டோம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2 தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைச்சிருக்குங்க. அது ஒன்றும் ஷேக் ஆகலை. அந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டுகளுடைய குடும்பமும் பிள்ளைகளும் அவருடைய மனமும் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் மேலோங்கி கோபுரமாய் போய்கிட்டு தான் இருக்குது. அவர்கள் தீமைக்கு தீமை செய்ய நாடுகளில் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறவர்கள், முதுகுக்கு பின்னே பேசுகிறவர்கள், முகத்துக்கு முன்னே பேசுகிறவர்கள், புறங்கூறாதவர்கள், முறுமுறுக்காதவர்கள், மனுஷருக்கு பயப்படாதவர்கள், தெய்வத்தையே எல்லாத்துக்கும் மேலாக கனம் பண்ணுகிறவர்கள், மனுஷர்களை தூக்கி சுமக்கிறவர்கள் அல்ல, தெய்வத்தை சுமக்கிறவர்கள் அவர்கள், தெய்வத்தை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு தெய்வத்தை சுமக்கிறவர்கள் அவர்கள். அந்த அஸ்திவாரம் உறுதியாக இருக்கிறது. 19ஆம் வசனம் 2 தீமோத்தேயு 2:19. தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. நாம நிலை இல்லாம போனோம்னா அதுக்காக அது நிலைச்சு இல்லாம இல்ல, அது ஸ்ட்ராங்கா நிலைச்சிருக்கு. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். தெரியாது. இங்கே உட்காந்துருக்க கூட 20 பேருன்னு நம்ம அப்படி யோசிக்கிறோம், தெரியல. 10 இருந்தால் ஆச்சரியம் இல்லை, 25 இருந்தாலும் ஆச்சரியம் இல்லை. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். நான் முன்ன உங்களுக்கு சொன்னேன். இங்கே பாருங்க, இது கர்த்தர். கர்த்தர் தம்முடையவளை அறிவார். கர்த்தர் தான் கண் அப்படின்னு சொல்லி. இது கீழே என்ன தெரியுது எனக்கு? தெரியாது. கர்த்தர் தம்முடையவளை அறிவார். அவருக்கு தெரியும் அவங்க யார் அவருடையவர்கள்னு அவருக்கு தெரியும். நான் நியாயம் இருக்க தேவையில்லை. நீங்கள் எல்லாம் கர்த்தருடைய அதான் நம்ம சொல்கிறது இல்லை. நீங்கள் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்கிறது இல்லை, நீங்கள் பிசாசின் பிள்ளைன்னு சொல்கிறது இல்லை. அதெல்லாம் அப்படியே களை இருக்கட்டும், நெல் இருக்கட்டும், ஒன்றும் சொல்கிறது இல்லை. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். சரி, நான் யாரை அறிவேன்? கர்த்தர் அறிந்தவர்களை நான் எப்படி அறிந்து கொள்வேன்? இது கீழே என்ன எழுதியிருக்கு? கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் என்ன எழுதியிருக்கு? கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவுங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு இப்போ என்ன தெரியுது? அநியாயத்தை விட்டு விலகிறவன் கர்த்தருடைய பிள்ளைன்னு எனக்கு தெரியும். கர்த்தருக்கு என்ன தெரியுது? அவருக்கு தெரியல. அவருக்கு எல்லாம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அநியாயத்தை விட்டு விலகிறவங்க தான். அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது. கர்த்தர் தம்முடையவர்களே அறிவார் அவர். ஆனால் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அநியாயத்தை விட்டு ஒருத்தன் விலகிறானா அவன் கர்த்தருடையவன் அல்ல. அஸ்திவாரம் ஒன்றா தான் இருக்கு. அஸ்திவாரம் அநியாயத்தை விட்டு விலகாத ஒருவரும் கிறிஸ்துவனுடையவர்கள் அல்ல. அது எந்த விதமான அநியாயமாக இருந்தாலும் சரி, எந்த விதமான அநியாயமாக இருந்தாலும் சரி,
அப்படி அநியாயம் செய்கிறவன், அது எதுவாக இருந்தாலும் இங்கே உபசாரம் செய்யாத, குடிக்காதீங்க, அது பண்ணாதீங்க, திருடாதீங்க, பொய் சொல்லாதீங்கன்னு சொல்ல தேவையில்ல. அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போனால் எல்லாம் எழுதி போட்டிருக்கு. சபைக்கு வந்து தான் இதெல்லாம் பிரசங்கித்திருக்கணும்னு அவசியம் இல்லை. சபையில் வந்து பிரசங்கிக்கிறதெல்லாம் கிறிஸ்துவின் ஆவியாய் நாம் மாறுகிறது, அவரை போல மாறுகிறத பிரசங்கித்திருக்கோம். இந்த உலகத்தில் மேலோட்டமாய் பேசுகிற உலக மக்களும் அறிந்திருக்கிற பாவத்தை செய்யக்கூடாது இங்கே பேசுகிறதுக்கு நம்ம வரல. தொழிலில் திருடக்கூடாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இங்கே வந்து அதை பிரசங்கித்து இருக்கணும், உபசாரம் செய்யக்கூடாதுன்னு இங்கே வந்து பேசுகிறோம். ஒரு சிறிய இச்சோட பார்க்கறத பற்றி பேசணும், கசப்பை பற்றி பேச வேண்டியது, கொலையை பற்றி பேசிட்டு இல்லை இங்கே. அப்போ நம்ம இன்னும் அநியாயத்தை விட்டு நம்ம விலகணும். அதுதான் அஸ்திபாரம். தேவனுடைய அஸ்திபாரம் அப்படி தான் இருக்குது. தேவன் தம்முடைய அறிவார். நம்ம யாரும் ஏமாற வேண்டியதில்லை. தேவன் நம்மளே அறிந்திருக்கிறாரா, அதுதான் பேச்சு. ஆவியை யாருடைய ஆவியெல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டதோ அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள், அப்பான்னு அறிந்திருக்கிறார். குமாரனுடைய ஆவியை பெற்றிருக்கிறார்கள். குமாரன் எப்படி வாழ்ந்தாரோ அப்படி ஒரு வாழ்க்கைக்காக அவருடைய ஆவி தவிக்கிறது, ஏங்குகிறது. அதான் குமாரனுடைய ஆவி. அப்பான்னு கூப்பிடுறது இல்லை, அது எல்லாரும் டேடின்னு இல்லை, அப்படி இல்லை. குமாரனுடைய ஆவி என்னன்னா, குமாரனை போல வாழ தூண்டுகிற ஒரு ஆவி தான் குமாரனுடைய ஆவி. நான் குமாரனுடைய ஆவியை பெற்றிருக்கேன், என்னதான் அடையாளம்? நான் கிறிஸ்துவை போல வாழ அந்த ஆவியானவர் என்னை தூண்டுகிறார். கிறிஸ்துவுக்கு தேவனுக்குரியவனை தேடுகிறார். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். நம்ம யாரும் தவறாய் நம்ம விளங்கி கொண்டு நம்மளை தட்டி கொடுக்கக்கூடாது. முதுகில் நம்ம யாராக இருந்தாலும் சரி, நம்மளை நாமே தட்டி தங்களை தாங்களே கொண்டு அளந்து கொள்ளுகிற மதிக்கெட்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது. தேவன் என்ன சொல்றாரு? 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 15ஆம் வசனம், 14 படிக்கிறேன். 10-14. நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும். இப்ப சொல்லுங்க, நம்ம யாரும் மாறு தட்டிக்கிட்டு இருக்கிறதுக்காக சொல்ல, அந்த அர்த்தத்தில் நான் பேசல. நான் என்னுடையவைகளை அறிந்தும்னு சொல்றாரு. இங்க உட்கார்ந்துருக்கிற நம்மளை இயேசு அறிவாரா? அறிகிறதுங்கிறது என்ன அர்த்தத்தில் அறிதலுங்கிற வார்த்தைன்னா எத்தனையோ முறை கேட்டிருக்கோம், திரும்ப சொல்லுங்க. சின்ன பிள்ளைகிட்ட இருந்தாலும் பரவாயில்ல. அறிதல்ங்கிறது ஒரு புருஷனும் மனைவியும் அந்தரங்கமாய் ஒருவர் அறிதல்ங்கிறதா அறிதல். அதுதான் அறிதல். அந்த அர்த்தத்தில் தான் எழுதியிருக்கு. நான் என் மனைவியை அறிந்திருக்கிறது போலவும் அர்த்தம், அப்படிதான் அர்த்தம். அப்ப நான் என்னுடையவளை அறிந்தும், அந்தரங்கத்தில் ஆவியில நான் என்னுடையவளை அறிந்திருக்கிறேன். அவருடைய ஆவி இன்னதென்று நான் அறிந்திருக்கிறேன். அவருடைய மாய்மாலம் இன்னதென்று நான் அறிந்திருக்கிறேன். ஆவிகளின் தேவன் நம்முடைய தேவன், ஆவிகளின் பிதா. அவர் ஆவியத்தான் இருந்து பார்க்கிற. நம்ம பேச்சு, நம்ம இங்க போடுற அதெல்லாம் அவர் பண்ணல, அவர் பார்க்கறதெல்லாம் ஆவி. அப்போ ஒரு ஆவிக்குரியவனுக்கு தேவன் ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார் என்கிறதா எண்ணம் இருக்கும். நீங்க எப்படி வேணாலும் வழங்கிங்க. ஒரு ஆவிக்குரிய சகோதரனுக்கு, சகோதரிக்கு, புருஷனுக்கு, மனைவிக்கு இருக்கிற எண்ணம் என்னன்னா, தேவன் ஆவியில் உண்டான அசுசியை பார்க்கிறார். மனைவி கிட்ட சிரிக்கலாம், செல்ல மேடலாம், தங்கம்லாம், டார்லிங்லாம். ஆவியில் அவளை அல்லாத வேற ஒரு ஸ்திரியை இச்சிக்கிற ஆவியை தேவன் பார்க்கிறார். இந்த பேச்சல்ல. மனைவி வேண நீங்க என்னங்க நீங்க டார்லிங் இருக்கீங்க, செல்லோன்னுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி சொன்ன உடனே ஆஹா நம்ம வச்சிட்டா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஆவியில் உண்டாகுது பாருங்க ஒரு அசுசி, உபசார சிந்தை, மனைவி அல்லாத வேற ஒருவரை பற்றி மனைவிக்கு துரோகம் பண்ணுகிற கண், அதைத்தான் தேவன் பார்க்கிறார். ஆவியைத்தான் நிறுத்து பார்க்கிறார். நாம இங்க பேசுற தாழ்மை இல்லை, ஆவியில என்ன இருக்குன்னு தான் பார்க்கிறாங்க. நாம இங்க சகோதர சிநேகம் அது இல்லை, ஆவியில எப்படி இருக்குன்னு பார்க்கிறாங்க. கபடற்ற அன்பு. நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவர்களால், இப்ப சொல்லு எல்லா பிள்ளைகளும் கொஞ்சம்
ரிலாக்ஸா. என்னுடையவர்களால் தேவனுடைய வழிகளை அப்படி அறிந்து கொண்டவர்கள்னு சொல்லுவாரா நம்மளை ஆண்டவர்? புரியுதா? நான் படிச்சது புரியுதா? கொஞ்சம் ரிலாக்ஸாக கேட்குறீங்களா? என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். என்னுடையவர்கள் என்னை அறிந்திருக்கிறது. இன்னொரு இடத்துல சொன்னாங்க, 27ஆம் வசனம், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. இப்ப சொல்லுங்க, தேவனை அறிந்தோம்னு சொல்றோமே, ஆவியில் நாம சொல்றதெல்லாம் ஏதோ நாம ஜெபிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம், மெசேஜ் கேட்கிறோம், அதெல்லாம் எவ்ரிதிங் ஓகே இருக்கட்டும். ஆவியில அவர் பேசுகிறாரா நம்மோடு? அவர் எங்கே பேசுகிறார்? ஆவியில. நான் இப்படி இல்லையே, நீ இப்படி இருக்கியேன்னு பேசுகிறாரா? என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடு, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு. உண்மைதான அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை? இப்படி அக்கக்கா நம்ம உட்காந்து யோசித்து தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை போகணும். உண்மையாகவே செவி கொடுக்குறோமா? செவி கொடுக்குறங்கிறது ஏந்திருங்க, உட்காருங்க, பாட்டு பாடுவோம், அது இல்லை. அப்படி விளைவிக்க கூடாது. துதிப்போம்னு சொன்ன உடனே துதிக்கிறது இல்லை, செவி கொடுக்கறது. உட்காருங்க, அது இல்லை செவி கொடுக்கறதா நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நாம. காலையில் எந்திரிச்ச உடனே, நேற்று கூட கேட்டோம், காலையில் எந்திரிச்ச உடனே ஏதோ ஒரு சிலதை படித்தோம், கேட்டோம், அது இல்லை செவி கொடுக்கறது. நம்முடைய ஆவியில் உண்டாகிற அசுசி யாருமே இல்லாத நேரங்களில் தேவன் உணர்த்துகிறது. நேற்றைக்கு நான் யோசிக்கிறேன், நேற்று சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை எத்தனை தடவை சொல்லியிருக்கு, என் பொருளாசையை நான் எப்படி பார்க்குறேன்னு சொல்கிறேன். சம்பளம் போடலை, சம்பளம் வெள்ளிக்கிழமை போடணும், வரல வரல வரல. என்ன வரல? என்ன வரல? மெசேஜ். எங்கடா போயிட போகுது பரதேசி, இங்கே அது அந்த பணம் என்னைக்கும் வந்து சேரும்னு நினச்சவன் தான், அதிலெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஆள் தான். ஆனால் அந்த மெசேஜ் வரலன்னு தள்ளுது. சரி, மெசேஜ் வரலன்னா நம்ம அக்கௌண்ட் ஆப்பை போய் பார்ப்போன்னு அங்கே நோண்டுது. சி, என் பொருளாசை அப்போ தான் யோசிக்குது, எவ்வளோ பொருளாசையாக இருக்கு, ஓம் பணம் தானே, எங்கே போயிடும் சொல்லுவாங்க. இப்போ சோத்தை கோழி தின்ன மாதிரி தின்றுவேன் நான் சோத்தை. எங்கள் அம்மா அப்போ இருந்தே திட்டுவாங்க, உன் தட்டில் தானே இருக்குது, உனக்கு தானே இருக்குது, ஏன் பறக்கிற? எவ்வளவா இளைப்பாறுதல் இல்லாத இருக்கு பாருங்க மனசு. இப்போ வராமல் போனால் அரிசி வாங்க காசு இல்லையா? இல்லை உங்கள்கிட்ட கேட்டால் தரமாட்டீங்களா? என்ன அப்படி? அதுதான் பொருளாசை. உன்னுடையதேவே இவ்வளவா உனக்கிட்ட தானே இருக்க பாக்கெட்டில், அதையே 100 முறை எண்ணி பார்க்குற பொருளாசைக்கார பயலாக இருக்கிற நீ. யார் தான் பேசுறது? யார் தான் பேசுவா? நீங்களா? என் ஆவியில் இருக்கிற ஆசையை தேவன் தான் சொல்கிறார். பொருளாசை தான் பொருளாசை. பொருளாசைன்னா வேற என்ன? எங்கே பேங்க் அடிச்சுட்டு வந்தோமா? இல்லை இல்லை. அப்போ ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே பேசுகிறார். ஆவியின் சிந்தை இன்னதென்றும் அவர் அறிவார். ஆவியின் சிந்தை இன்னதுன்னு அவர் அறிவார். இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம மேலே கட்டி கட்டி நம்ம வளர்கிறோம்னு சொன்னால் ஏதோ விசுவாசம் விசுவாசம் விசுவாசம்னு இல்லை. விசுவாசத்தின் மேல் இன்னும் அடுத்தபடி கட்டுறோம், இன்னும் அடுத்தபடி கட்டுறோம். பதறாத இருக்க பழகிறோம். பதற வேண்டியதில்லை. கர்த்தருக்கு தெரியும் என் தலையில் உள்ள எல்லா முடியும் எண்ணப்பட்டு, அவர் அறியாமல் சகலமும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைக்கு ஏதுவாதான் நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். ரெஸ்டாக இளைப்பாறுதலாக இருக்கிற வாழ்க்கை இதுதான் நம்ம அஸ்திவாரத்துக்கு மேலே கட்டுகிற வீடே தவிர, சும்மா நான் நேற்றைக்கு சண்டை போட்டேன், மனைவிக்கிட்ட சண்டை போட்டேன், இன்னைக்கு காலையில் வந்து கர்த்தாவே என்னை மன்னி உண்மை துதிக்க வந்திருக்கிறேன். என்ன துதிப்ப? எந்த உணர்வுமே நமக்கு இல்லை. இன்னும் கோபம், சண்டை, வெறுப்பு, பகை, இன்னும் டிவி, இன்னும் சீரியல், இன்னும் ஏதோ ஏதோ. இது என்னது? அஸ்திபாரம். எல்லாரும் பார்த்தா சிரிப்பாங்க. ஆண்டவர் அஸ்திபாரம் போட்டு அதுக்கு மேலே நீ என்ன இப்படி இருக்கேன்னும்
அவர் அஸ்திவாரம், அவர் நல்லவர் தாயா. உங்க இயேசு நல்லவர் தான். நீ அந்த அஸ்திவாரம், அவர் நல்லவர். நீ நீ எப்படி இருக்க? வேலைஸ்தலங்கள், வீடு, எங்கேயும் அவர் நல்லவர் தான். கர்த்தர் நல்லவர் தான். அவர் பரிசுத்தர் தான். நீ தெருவில் எப்படி யோசிப்பாங்க? வீட்டில் எப்படி யோசிப்பாங்க? பிள்ளைகளை எப்படி யோசிப்பாங்க? நம்ம வளரணுமா? கோபுரமாய் கட்டி வளரணுமா வேணாமா? எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க பிள்ளைகள்லாம். நம்ம கட்டுறது கோபுரமாக குச்சி விட்டாங்க. இன்னும் வழக்கும், இன்னும் பதஷ்டமும், இன்னும் வீண் பேச்சும், இன்னும் சண்டையும், இன்னும் ஏதோ என்னோட நீங்கள் எடுத்துக்கங்க. இதெல்லாம் கட்டுறது நம்ம கோபுரம் கட்டுறோம்னு நினச்சிருக்கீங்களா? இல்லை, நம்ம கர்த்தரையே அறியல. நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படலை. உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தால் இந்த ஆவியின் சொல்லை இந்த ஆத்துமா கேட்கும். ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றுவோம். ஆத்துமாவை நல்லது போல தோன்றுகிற இந்த ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி இந்த ஆத்துமாவும் ஆவியின் பக்கமாய் சாயும். இந்த சரீரம் கெஞ்சிக்கிட்டு இருந்துச்சுல, ஆத்மாவும் சரீரமும் சேர்ந்து தானே எல்லா பாவமும் செஞ்சுக்கிட்டு இருந்தது. இப்போ சரீரம் துண்டாகுது. ஏன்? நான் முன்னெல்லாம் சொல்லுவேன், அது பிடிக்கும், இது பிடிக்கும், இது பிடிக்கும்னு சொல்லுவேன். எனக்கு மனசு இணங்கி எப்படி பாவம் செய்து நம்மளை திருப்திப்படுத்தி வாழ்ந்தோம். இப்போ கெஞ்சுது சரீரம் பாவம் செய்ய. இந்த ஆத்மா ஆவியின் சிந்தாதான் ஜீவன் சமாதானம்னு இந்த ஆத்மா ஆவியோடு போகுது. சரீரம் பார்க்குது இப்படியே போனால் செத்தோம். நாமும் ஆத்மாவோடு சேர்ந்து ஆவி, ஆத்மா, சரீரம். ஒரே ஒரு வசனம் மட்டும் நான் வாசித்து நாம் ஜெபிக்கிறோம். நான் கண்ட கிறிஸ்தவ வாழ்வு இப்படிதாங்க. எப்படி எழுதிருக்கு பாருங்க. தீத்துவின் புஸ்தகம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆவியானவர் நம்ம எப்படி நடத்துகிறாருன்னா மேலே எல்லாம் எழுதியிருக்கு. ஆவியை அவிச்சு போடாதீங்கலாம் எழுதியிருக்கு 19ஆம் வசனத்தில். ஒரு ஆவிக்குரிய வாழ்வு எப்படி போகுதுன்னு பாருங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. முற்றிலும் பரிசுத்தமாக்குவார் பரிசுத்த ஆவியானவர். உங்கள் ஆவி எங்க இருக்கு? ஸ்ட்ரக்சர், ஃபவுண்டேஷன் ஆவி. ஆவியைத்தான் தேவன் தொடணும். அங்கதான் மறுபுறப்பு அடையணும். அங்கதான் தேவ சத்தம் கேட்க முடியும். அங்கேதான் தேவன் பேசுகிறார். அதுதான் அஸ்திவாரம். ஆவி, ஆத்துமா, சரீரம். இதுல சுத்தமாகிறது இல்லை சுத்தம், வெளியில சுத்தமாகிறது இல்லை சுத்தம், உள்ள ஆவி. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். இந்த வாழ்க்கைக்கு அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். அவர் சரீரத்தை சுத்தமாக்கி ஆத்மாவை சுத்தமாக்கி கடைசி அறகுறையா விட்டுட்டு போக மாட்டார். ஆவியை சுத்தமாக்கி அப்புறம் ஆத்மாவை சுத்தமாக்கி சரீரமும் மகிமை அடையும். அதான் சத்தியம். சரீரமும் ஒரு நாள் மகிமை அடைந்ததா இருக்கும். இந்த சரீரம் மகிமை அடையும். அழிவிக்கிறமான இந்த சரீரமும் ஒரு நாள் மகிமை அடைந்து அங்கே நிற்கும். இது எங்கே ஆரம்பிக்கிற வாழ்க்கை? ஆவியில் ஆரம்பம் பண்ணினது. ஆத்மா சுத்திகரிக்கப்பட்டு சரீரமும் சுத்திகரிக்கப்பட்டு மகிமையாய் கிறிஸ்துவை போல் அங்கே போய் நிற்கும். அல்லேலூயா. இதான் கிறிஸ்தவ வாழ்வு. நான் கண்ட கிறிஸ்தவ வாழ்வு இப்படிதான். நான் தேவனை அறியணும், எல்லாரும் அறியணும். சும்மா ஏதோ கட்டணும், ஏதோ மேலோட்டமாக இவனை கட்டணும்னு யாரையும் ஏமாற்ற நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. யாரையாவது ஏமாத்துறோம்னு நம்ம யோசித்தா நான் உண்மையிலேயே நாம தான் ஏமாந்துருவோம். என் ஆவி யாருக்கு தெரியும்? நம்ம எழுந்து நிற்கலாம். நம்முடைய ஆவி யாருக்கு தெரியும்? ஆவியில் உண்டான சிந்தை யாருக்கு தெரியும்? பக்கத்தில் இருக்க மனைவிக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்க புருஷனுக்கு தெரியாது, சேரில் உட்காந்துருக்கிற சகோதரனுக்கு தெரியாது, பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறது. நம்முடைய ஆவிகளின் தேவன் ஆவியை நிறுத்து பார்க்கிறார். ஆவியில் ஆரம்பிப்போம். ஆட்டோமேட்டிக்காக நாம் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுசும் காக்கப்படும். கர்த்தரால் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அதை அப்படியே ஆவி, ஆத்மா, சரீரம் பழுதற்றதாய், குறையற்றதாய், நிறைவுள்ளதாய் தேவன் மாற்றி மகிமையிலே வெற்றி சிறப்பார். அல்லேலூயா.